guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த வாரம் புதுசா வந்த நீயா நானான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படித்தான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா இந்த டாபிக் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஃபோன் அடிக்ஷனால் வாழ்க்கையை வெறுத்தவர்கள். அது இப்போ இந்த காலகட்டத்தில் அவசியமான டாபிக். ஏன்னா ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப நாளாக நம்ம பண்ணுறது ஃபோனுக்கு தான் நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம்னு தெரியாமலே நான் அடிக்டாக இருந்து இப்போ என் ஃபோனை வந்து மிஸ்டீட்டை கொடுத்துட்றேன். நான் வேலை செய்யும் போது ரூம் பக்கம் இந்த சனியனை கொண்டு வந்துடாது, வேலை பாதிக்குது அப்படின்னு இப்போ மிஸ்டி தான் ஃபோனை வச்சிருக்கும். தேவைன்னா மட்டும் எடுத்து பார்த்துட்டு கொண்டு போய் ஓடு 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 அப்படின்னு துரத்திடுறது. அது இல்லாமல் நல்லா வேலை நிறையா செய்ய முடியுது. பட் மொத்த வேர்ல்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. டைம் கூட ஒரு கிளாக்கு வாங்கி மாட்டியிருக்கோம். ஆனால் மிஸ்டேக்கிட்ட டைம் கேட்டால் அந்த கிளாக்கை தாண்டி நடந்து வந்து ரூமுக்குள்ளே சார்ஜில் இருக்கிற ஃபோன் எடுத்து டைம் பார்த்து சொல்லும். அந்த அளவுக்கு நம்ம நேரம் பார்க்குற கடிகாரத்தையே மறந்துட்டோம். எல்லாம் இதில் தான். என்ன டேட்டுன்னு கேட்டால் தெரியலே, என்ன டேன்னு கேட்டாலும் அதை தான் தூக்குறது. எப்பா. ஸோ அந்த அடிக்ஷனால் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து பேச போகிறாங்க. நீயா நானா ட்ரால். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. கடைக்கு பைக்கில் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டேன். ரொம்ப பயமாயிடுச்சு. அது வந்து எனக்கு எந்த அளவுக்குனா நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில் கையெல்லாம். சம்டைம்ஸ் லைஃப் இப்படியே போயிடுமா சார் அப்படின்னு தோணும் சார். உங்க கூப்பிட்றாங்க, பாப்பா பாருங்க, இங்கே பாருங்க, பாப்பா அப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை கூட என்னால் பார்க்க முடியல. சில பேருக்கு டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ளே கொண்டு போனால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். மேனேஜர் வேலை எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் அப்பாவும் அடிக்ஷன் தான், ஆனால் நான் அடிக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு மிதிப்பாரு. ஃபேமிலியில் 2 பேர் வந்தா ஆப்போசிட் சைடில் ஒருத்தவங்க உட்காருவாங்க. எனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. I'm a teacher. ஒரு socially responsible positionல இருக்கேன். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hour பாப்பா அப்படி ஸ்டார்ட் பண்றேன். ஏத்தத்துல குட்டி போறானே, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பட் அது போது 1 o'clock 2 o'clock ஸ்டாப் பண்ணிடலாம், ஹெட் பாயிண்ட் வரும். பட் இருந்தாலும் ஓகே இன்னும் ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock. அடப்பாவி, உங்ககிட்ட பேசி பொழுதே வெடிச்சு போச்சுடா. Then morning I have to go to school. பட் இருந்தாலுமே I'm seeing the phone. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொளப்பாடா? ஏங்க உங்களுக்கு அப்ப தலைவலி வரும், காலையில போகணும், அப்ப குழந்தைகளை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க மேல நீங்க கடுகடுன்னு இருப்பீங்க. இல்ல இப்ப இருக்கிற டீச்சர் கடுகடுன்னு இருந்தா ரீசன் தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு அப்பவே அப்படிதான் இருப்பாங்க. அப்பதான் போனே இல்ல, என்னத்தை பாத்துட்டு வந்தீங்க? வீட்டு சண்டையா? ஒரு டீச்சர் நம்ம அப்படிங்கறப்ப இன்னும் கூடுதலா ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, அது டாட்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றோம், ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போனை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் பாத்தியா? அந்த ஃபோன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான். நைட் வந்து நம்ம பாக்குறோமே, கம்மி பண்ணனும் நினைக்கும் போது அதுதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. போன உள்ள வேணும். ஐயோ ஒட்டிக்கிச்சு மாப்ள, கைய ஒட்டிக்கிச்சு. எந்திரிக்கும் போது ஹெட் பெயின் எல்லாமே வருது. பட் திரும்ப அதே தான் கண்டினியூ பண்றேன். ரிப்பீட். முடியல தலைவரே. நான் வந்து காலைல எந்திரிக்கப்பே வந்து ஃபோன்ல தான் கண்ணு முழிக்குது, சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான். அது ரொம்ப பேட். ஸோ ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அது எந்திரிக்கிறதுக்கு பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு தூங்குறப்பையும் அதுதான். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் வந்தா. இதுல என்ன பியூட்டின்னு பாருங்க, எல்லாருக்கும் தான் பண்றது தப்புன்னு தெரியுது, ஆனா வர முடியல. அதான் அடிக்ஷன் இல்ல. நான் மிஸ்டி அம்மாவெல்லாம் நான் கவனிச்சு பார்த்துருக்கேன். இப்போ சின்ன வயசுல நமக்கு இருந்த மெமரிஸ் இருக்கும்ல, அந்த ஃபோன் இல்லாத காலத்துல சின்ன வயசுல இப்போ அம்மா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஜஸ்ட் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த சேர்ல உட்காந்துருப்பாங்க. நானும் அப்படித்தான், மிஸ்டியும் அப்படித்தான் பண்ணி. ஆனா இப்ப ஒரு 2 minutes ஃப்ரீயா இருந்தா, இப்படி ஃப்ரீயா உட்காந்துட்டோம்னா கை என்னத்தையோ தேடும். என்ன தேடுற அப்படின்னா போனை தேடுது. ஒரு 2 நிமிஷம் சும்மா உட்கார முடியல. நான் இதுக்காகவே சும்மா உட்காந்துருப்பேன். வந்துருவாங்க கேள்விகளா தூக்கிட்டு. என்ன யோசிக்கிறீங்க? வயிறு வலிக்குதா, குண்டி வலிக்குதா, ஐயோ என்ன பிரச்சனை, ஆன்டி இங்க வாங்க பாருங்க சிலை ஆயிட்டாரு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சும்மா இவனுக்கெல்லாம் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு போனை தூக்க வேண்டியதா? அதனால என்ன பயம் வருதுன்னா, எனக்கு நான் எப்படிதான் இருப்பேனே எனக்கு தெரியல. எனக்கு யார்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டா
இல்லைங்கய்யா. உங்க மூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்போ உண்மை. இப்போ எனக்கே மறந்துருச்சு நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருந்தேன்னு எனக்கு மறந்துருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உண்மையுமே நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். தெரியல. அது ஃபீல் பண்றாங்க தப்பு பண்ணு. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதானமா இருக்கடா மச்சான். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கஸ்டமர் ஒரு நிமிஷம் அந்த பக்கத்துக்கு நான் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நான் கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணுறேன். இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இதனால வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போய் இந்த ஸ்பீட் வந்து இப்போ இல்லை, பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதை விட ஃபோனோட அடிக்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா எவ்வளவு பிசினஸ் உங்க கணக்குல போயிருக்கும்? எனக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 4-5 லட்ச ரூபா வந்து பிரேக் ஆகுது. 4-5 லட்ச ரூபா பிரேக் ஆகுது. இது தெரிஞ்சு இதை விட முடியல. விட முடியல என்ன சார், அதுக்கு எதுவும் அது என்ன சும்மா ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வந்தாலும் உடனே பார்க்கணும். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிக்ஸ் ஆகுமா? நான் ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்ல போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோல வந்துட்டேன். ஸோ அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் போது நம்ம அதுக்குள்ள போயிடுறோம். அது என்ன இது இருக்கிறதுல சீரியர் ஏன் சொல்லுங்க. அந்த ஃபோன் அடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ பைக்லன்னா நீங்கள் ஃபோனை வச்சுட்டு 2 கையையும் ஹேண்டில் பாரில் வைக்கணும். அப்போ இந்த ஃபோனை இப்போ நான் பார்க்குறத நிறுத்தக்கூடாதுன்னும் போது நான் தங்கிட்ட ஒரு பைக் இருக்கிறதையே மறக்க சொல்லிட்டு ஃப்ரீயாக ஷேர் ஆட்டோ டெலிவரி போனால் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே போகலாம்ல. ஆனா நம்மளாம் வெளியே போனா போன் ரோட்ல எல்லாம் பார்த்து போறது. இங்க கூட லிஃப்ட் ஓபன் ஆயிடும். ஆனா நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் ஃபோனை தூக்கி ஹேண்ட்பேக்கில் வச்சிருவோம். ஒரு மாலுக்கு நடந்து போனா எங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். யாரும் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. நாங்க நேரா நடந்து போவோம், அங்க இருந்து வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன் கொஞ்சம் இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் நின்றுகிட்டே இருப்பேன். வந்து முட்டுவாங்க. முட்டிட்டு சாரி என்னடா முன்னாடி மனுஷன் வர்றது கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரெயின்ல அப்படித்தான் எல்லாருமே. ட்ரெயின்ல ஏறினாலும் கூட எல்லாருமே இப்படித்தான். நம்ம மட்டும் எல்லாரையும் பார்த்து நக்கல் அடிச்சுக்கிட்டு அங்க பாரு இப்படி தலை தொங்கி போய்கிட்டு இருக்கு, இங்க பாரு அங்க பாருன்ட்டு. வெளியே போனா ஃபோன் எடுக்கிறது 99% குறைவு. இந்த டாக்ஸி புக் பண்றதுக்கு ஃபோன் எடுத்தாதான் பண்றோனே சில நேரங்களில் தெரியதில்ல. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஏதோ புல்லட்டோட இன்ஜின் ஆயில் எப்படி மாத்துறதுன்னு ஒரு வீடியோ பார்க்க போய் நான் பார்த்துட்டே இந்த கடைசியில் பிரெட் ஆம்லெட் செய்யறது எப்படின்ற வீடியோ வச்சு அது அப்படியே நம்மள அந்த சஜஷன்ஸ் கொண்டு போயிட்டே இருக்கு. அப்படியா என்ன நொப்படியா நம்மளையா அப்படி இல்ல நம்மளே எங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணி கட் டவுன் பண்ணா மட்டும் தான் உண்டு. உண்மை. இப்போ எப்படி நான் எனக்கு தெரியாமலே நான் அந்த ஸ்க்ரோல் ட்ராப்ல நான் மாட்டி இருக்கேன். எனக்கு தெரியுது. தெரிஞ்சிருச்சா? நான் ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிட்டேன் சார். நான் ஸ்கூல் படிக்கும்போது டிக்ஷனரி இல்லாம நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் எப்படி டிபெண்டன்ட் ஆயிட்டேன்னா மட்டுமே நம்புறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சரி ஓகே நம்ம அடுத்து டாக்டர் கிட்ட போலாம். என்னால டாக்டரே நம்ப முடியல. அவர் இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிடும் சொல்லி தான் என்ன அனுப்புறாரு. அந்த மெடிசன்ஸை வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கறேன். மறுபடியும் ஏஐ செக் பண்றேன். ஏஐ செக் பண்றேன். அப்போ அது எனக்கு ஒரு வேற மாதிரியான டிப்ரஷனை கிரியேட் பண்ணுது. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எஸ்க புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலாம்னு பாக்குறேன் ப்ரோ. நான் பண்றது தப்பு தான் எனக்கு தெரியுது 100%. ஆனா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. முடியுமா? ட்ரை பண்ணா வரலாம். அப்படியே புலம்பி கொட்டிட்டீங்க. ஆமா சார் அந்த அளவுக்கு அந்த டிப்ரஷன்ல இருக்கு. ஏன் முடியலன்னு ஏன் வர முடியல? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். தப்புன்னு தெரியாம அதுல இருந்து வர முடியாம இருக்குது வேற. தப்புன்னு தெரிஞ்சு ஏன் வர முடியல? எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப பயம் உண்டாக்குச்சு. என்னன்னா நான் ஃப்ரெண்டு கூட கால்ல பேசிட்டு இருப்பேன், அப்பவே ரீல் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பேன். அது ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மாதிரி ரீல் ஸ்க்ரால் பண்ணும்போது திடீர்னு கால் கட் ஆயிருச்சு. நான் ஃப்ரெண்டு தானே அப்புறமா பேசிக்கலாம் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணல. ஏய் அவன் செத்துட்டான்டா. ஒரு நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சப்ப கூட அவனுக்கு கால் பண்ணி எனக்கு சாரி சொல்லணும்னு தோணல. என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அப்ப அந்த ரீல்ஸ்ல இருந்து ஒரு சாரி ரீல் தான் அவனுக்கு அனுப்பணும். கம்யூனிகேஷனே ஒரு சோஷியல் மீடியா வழியா தான் இருக்கணும்ங்கற மைண்ட் செட் வந்துருச்சு. ரொம்ப பயமாயிடுச்சு. அது வந்து எனக்கு எந்த அளவுக்குனா நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல கையெல்லாம். நம்மளே இழந்துட்டு வரோம். வேண்டாடா கண்ணன் உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா. இன்பம் பெரும்பாலும் வார்த்தைகளை தான் வெளிப்படுத்துவோம். நான் இருக்கேன் பாத்துக்கலாம். ஆனா அத கூட ஒரு வீடியோவா தான் பிரசன்ட் பண்ணுங்கிற அளவுக்கு மைண்ட் போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல எப்போ உங்களுக்கு பகீர் இருந்துச்சு? வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார், ஃபர்ஸ்ட் பேபி. ஆனால் அவங்கள கூட என்னால் பார்க்க முடியல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. பாப்பா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ரீல்ஸ் தான் பார்ப்போம். அவங்க கூப்பிடுறாங்க பாப்பா பாருங்க இங்க பாருங்க பாப்பா அப்படி பண்றாங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அதை கூட என்னால பார்க்க முடியல. எவ்வளவு முக்கியமான நடக்காது.
இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில் கியூட் பேபிஸ் வீடியோன்னு வரும். வெள்ளைக்கார பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களோட விளையாடுறது, அவங்க குழந்தைங்களோட அந்த குறும்புகள் செல்லத்தனங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறது. அதை பார்த்துக்கிட்டு ஐயா நம்ம குழந்தைகளோட இப்படி தான் இருக்கணும் பார்த்தா எல்லா ரீல்ஸ் முடிச்சுட்டு பார்த்தா குழந்தை 20 வயசு ஆகி போயிடும், கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஆமாம், இங்கே ஒரு குழந்தை இருக்குதா எங்கன்னா 20 வருஷம் ஆச்சியா, இந்த குழந்தையோட இப்படி இருக்கணும், இந்த குழந்தை இதே மாதிரி தூக்கி விளையாடணும், இப்படி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்து பண்ணியா அது புதுக்குன்னு வளர்ந்து ஓடி போயிடுச்சு. இப்போ அது இன்னொரு வீட்டு மருமக. இப்போ என்ன பண்ணுவேன், அவ்வளோ சீக்கிரமாவா? அதனால குழந்தைங்களோட விளையாடுங்க சார். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறது. ஈவன் ப்ரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இது முத்தி போச்சு. உள்ள ஸ்பீக்கரும் கொண்டு போயிடுவேன். சில பேருக்கு டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ளே கொண்டு போனால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். நான் வந்து ஆக்சுவலி மேனேஜராக இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஒர்க் இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒர்க்லாம் கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம், இந்த மேனேஜர் வேலை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அங்கே அப்கிரேட் ஆகியிருக்கலாம். நான் இதனால அப்கிரேட் ஆகாமல் இருக்கிறேன், அதுதான் இஷ்யூ. ஏன் எதுனால தான் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும். மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் இதை விட முடியல? அதுதான் ப்ராப்ளம். முடியல. அம்மா வந்து இங்கே பெட்ரூம்ல தான் இருப்பாங்க, நான் ஹாலில் இருப்பேன். ஏதாவது ஒரு ரீல்ஸ் நான் அனுப்புவேன், இங்கே தான் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசியிருக்கலாம் இல்லையா? அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியாவே இதுல எனக்கு அவங்களுக்கு தான் போட்டியே. நான் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்றேன், நான் 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. ஓ ஃபேமிலியாவே வந்திருக்கீங்களா? அப்பா எங்க இருக்காங்க? அப்பா இப்போ மதுரையில இருக்காரு. ஆமா, உங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும்? நக்கல்யா அவனுக்கு. நான் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு ஒரு எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் யாரு பேசுறது? 10 நிமிஷம் கேப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஆனா அப்ப கூட நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன். இது உண்மை. எக்ஸாம் போனா பேப்பர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनே தெரியாது, மறந்துரும். அப்ப கூட நான் பார்த்து ரீல்ஸ் வா பக்கமா அந்த சாங் தான் ஞாபகம் வரும், ஆனா ஆன்சர் ஞாபகம் வராது. ஆன்சர் தவிர எல்லாம் ஞாபகம் வருது. எங்க அப்பாவும் அடிக்ஷன் தான், ஆனா நான் அடிக்ட் ஆவறேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு மிதிக்குவாரு. ஓங்கி மிச்சன ஒப்ப மடியில விழுந்துருவேன். ஜெனரலா ஃபேமிலில ரெண்டு பேர் வந்தா ஆப்போசிட் சைடுல ஒருத்தங்க உட்காருவாங்க. This is the first time seeing ஃபேமிலியா. ஒவ்வொருத்தருக்கும் கோபம் இருக்கு, இது எப்படியாவது விடணும்டா அப்படின்னு இருக்கு. உங்க போனா நினைச்சு இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை. ஐயா எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ இந்த வீடியோவே 8 நிமிஷம் முடிய போகுது, எதிரில் உட்காந்துருக்கவங்க யாரு? ஒரு வார்த்தை கூட பேசல, போனே பாதிக்காதவங்க போல. இப்போ இந்த காலம் ஒரு இருக்க மாட்டாங்க. இல்ல அவங்க யாரு? முதல்ல சும்மா உட்காரு. இந்த ஒரு பக்கம் எம்டியா இருக்குங்கிறதுக்காக உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உட்கார வச்சிருக்கீங்களா? என்னது? யூஸ்வலா வந்தா 2 வார்த்தையாவது ஏதாவது பேசுங்க சார். பாயிண்ட் வரட்டும்னா எபிசோட்லயாவது பேசினாங்களா? எபிசோட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டா பேசியிருந்தா இதுல வந்திருக்கும்ல. இதுக்காகவே இந்த எபிசோட் பார்க்கணும், ஏதாவது இருமையாவது செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதை செய்யலாம். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். யாரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி சொன்ன அவங்களா? ரியலி ஏன் அவ்வளோ கோவம்? எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஏன் அவ்வளோ கோவம்? ஏன்னா இது ஏன் ஃபோன் இல்லை, இதே ஏன் ஃபோனை வச்சிருந்தீங்கன்னா நான் உடைப்பேனா? நான் என்ன விட்டாலா? எவன் போனா இருக்கிற கோவத்தெல்லாம் அதில் காட்டிட்டேன். சொல்லணுமா? சின்ன ட்விஸ்ட், உங்க ஃபோன் தான் அது. வெளியே வாங்கி வச்சோம்ல அந்த டோக்கன் நம்பர் அவங்க ஃபோன் தான் அது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். அவன் செத்துட்டான்டா. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. ஏன் அவ்வளவு கோவம்? எல்லாத்தையுமே இழுக்குது சார். இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது சார். ஃபேமிலி ப்ராப்ளம் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் ரீசன்ஸ் சார். எனக்கு இது இல்லைன்னா ஐ வில் பி சோ ஹாப்பி. அதை விட்டா ஆனா விட முடியல சார். இதெல்லாம் விடால ஒண்ணுமே பண்ண முடியாதுமோ. That is the only reason. எனக்கு இந்த என்வாயரன்மெண்ட்ல எனக்கு இது இருந்தாதான் என்னால சர்வை பண்ண முடியுது. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனா எனக்கு இது வேண்டாம். ஓகே, calm down. உண்மையிலேயே கோவத்துல இருக்கீங்க போல. அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை ஏன் விட முடியலைன்னா நான் சொல்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முதல்ல நம்ம தன்னிச்சையா செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போ இதுக்குள்ள வந்துருச்சு. இப்போ சின்ன வயசுல எல்லாம் ஃபோன் இல்லை, அம்மா பாட்டியெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆகும்போது என்னைய தான் ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க. என்னன்னா அங்கே சந்திக்கு போகணும், அங்கே போய் அந்த நடந்து போய், எங்கள் வீடு உள்ளே இருக்குது, நடந்து போய் அங்கே ஒரு ரவுண்டானா இருக்கும், அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே போயிட்டு அண்ணா
அப்படி அப்படின்னா என்னைய பார்த்தா அவருக்கு தெரியும், வீட்டுக்கு வாங்க அப்படின்னா வருவாரு. ஏன்னா அவர்கிட்ட ஃபோன் இல்லையா ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு. ஸோ இப்போ அப்படியா, நீங்க ஜட்டி போடும் போதே இப்போ புக் பண்ணலாம் டாக்ஸி. நீங்க ஜட்டி எல்லாம் போட்டு பேண்ட் எல்லாம் போட்டு முடிய யோ டாக்ஸி ரைட் அப்படின்னு வரும். அந்த அளவுக்கு ஈஸி ஆயிருச்சு. ஸோ அப்போ அதை விட்டு வெளியே வர முடியல. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஈஸி ஆக்குறாங்களோ அதுக்கு நம்ம பழகிட்டோம்னா, ஏங்க இப்போ போய் ஒரு டாக்ஸியை நின்று கையை காட்டி அவர்கிட்ட எவ்வளவுன்னு பேரம் பேசி அப்புறம் வீடு அங்கே இருக்கு வாரீங்களான்னு சொல்லி அப்படி கூட்டி போகிறதுக்கு நம்ம போகிற லொக்கேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ நிமிஷத்தில் போவீங்க, உங்கள் டாக்ஸி இப்போ எந்த இடத்தால வந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் இதில் தெரியுதுன்னா எனக்கு இதுதான் வேணும், விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? முதல்லாம் ஒரு மாலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம், போனால் அங்கே ஹெல்ப் டெஸ்க்குன்னு ஒரு மேசையை போட்டு 2 பேரும் கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க. சார் இந்த கடை எந்த மாடியில் சார் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த கடையா 4வது மாடியில் ரைட் சைடில் B14 அங்கே இருக்குது போங்க. இப்போ எவனாவது ஹெல்ப் டெஸ்க்கு போகிறீங்களாடா, வீட்டுக்குள்ளேருந்து போகும்போது இந்த கடை எங்கே இருக்குன்னு நெட்டில் கேட்டால் அது சொல்லுது 3ஆம் மாடியில் இருக்குப்பா. ஏன்னா போன வாரம் அதான் நான் பண்ணேன். 2 கடைக்கு போனால் 2 கடை எந்தெந்த மாடியில் இருக்குன்னு தேடி எடுத்து வச்சுட்டே போயிட்டேன். நான் ஹெல்ப் டெஸ்க்கு கிட்ட எல்லாம் போய் பேசுனது எங்க ஊர்ல தான் நான் கடைசியா பேசியிருக்கேன். சில விஷயங்கள் பிரயோசனமா தான் இருக்கு, பிரயோசனமா இருக்கு. ஆனா உள்ள இழுத்துறது அந்த ரீல்ஸ் அந்த மாதிரி அந்த சைடு போனா தான் பிரச்சனை. வெரி பேட். பட் சூப்பர் டிவைஸ், நம்ம வாழ்க்கையை ஈஸி ஆக்குற டிவைஸ். அது நம்ம கையில தான் இருக்கு, கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. ஆனால் சூப்பர் டாபிக். ஃபர்ஸ்ட் டைம் இன் நியானா ஹிஸ்ட்ரி ஒரு எபிசோடில் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோவில் போட்டு அதை இன்ட்ரெஸ்டாக காட்டுற இடத்துல எதிர் டீம் ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருந்தது. இதுதான், இது நீயா நானா கிடையாது, நீயா நீங்கள் வந்து உங்கள் குறைய மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. இது மாதிரி ஆகிப்போச்சு இந்த எபிசோடு. போலீஸை கூப்பிடுவேன் சொல்வதெல்லாம் நிஜம் மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களோட குறைகளை மட்டும் கோபியன்ட்டு சொன்னாங்க, ஃபோன் உடைச்சாங்க, போயிட்டாங்க. நீயா தான் இருக்கு, நானாவா காணோம். இதுக்காகவே இந்த எபிசோட போய் பார்க்கறது, நானாக்காரனுங்க ஏதாவது பேசியிருக்காங்களா, என்ன பேசுனாங்க அப்படின்னாலும் போய் பார்க்கணும். எனிவேஸ், வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.